போன வாரம் சிதம்பரம் போன கிளைண்ட் கால் பண்ணி திருவாரூர் டிராப் பண்ணி சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. இருங்க ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ட்ரெஸ் மாத்தி ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. திருவாரூர் போலாமா? வாங்க போலாம். கரெக்டா கிளம்பும் போது எங்க அம்மா வாட்டர் மெலன் எடுத்துட்டு வந்தாங்க. அதை உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த வாட்டி எங்க அம்மா அப்பா 2 பேருக்கும் பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். என்ன டிராப் பண்றதுக்கு என் ஃப்ரெண்டு வந்திருந்தான். நான் டிராப் டியூட்டி எங்க போனாலும் என்ன டிராப் பண்றதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவானுங்க. அவங்க கூட போகும்போது செம ஹாப்பியா இருக்கும் எனக்கு. ஹாய் காய்ஸ், என் பேரு கார்த்திக். நான் ஒரு பார்ட் டைம் ஆக்டிவர். நம்ம கிளைண்ட்டை பிக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. நம்ம இப்ப ஈசிஆர் வழியா பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், சீர்காழி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திருவாரூர் தான் போறோம். மகாபலிபுரம் ரீச் ஆனா ஒரு டீ பிரேக் போட்டாச்சு. கிளைமேட் செம்மையா இருக்குல்ல. நீங்க டிராவல் பண்ணும்போது டயர்டா இருந்த மட்டும் டீ குடிங்க. அடிக்கடி குடிச்சீங்கன்னா அதே பழக்கமாயிடும். அனுபவத்துல சொல்றேன். நீங்க ஈசிஆர் வழியா பாண்டிச்சேரி போறீங்க அப்படின்னா நைட் டைம்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. பாண்டிச்சேரியில ஏதோ திருவிழா போல என்ட்ரன்ஸ்ல லைட் செட் எல்லாம் போட்டு பயங்கரமா இருந்தது. பாண்டிச்சேரி என்ட்ரான வண்டி நம்ம கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிச்சு டேங்க் ஃபுல் பண்ண சொல்லி. சரி உடனே ஓரம் பண்ணி பாட்டி டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து நம்ம கடலூர் ரீச் ஆயிட்டோம். சென்னையில எப்படி விஆர் மாலோ அதே மாதிரி கடலூர்ல வி ஸ்கொயர் மால் போல. நைட் டின்னருக்கு நாங்க வந்து இடம் பாத்தீங்கன்னா கடலூர்ல இருக்க A2B தான். அங்க போயிட்டு தோசை ஆர்டர் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. A2Bனா சொல்லவா வேணும், நல்லாதான் இருந்தது தோசை. நாகப்பட்டினம் போற பைபாஸ்ல பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் மேல ஃபுல்லா லைட் எல்லாம் போட்டு சூப்பரா இருந்தது வண்டி ஓட்டுறதுக்கு. நம்ம திருவாரூர் ரீச் ஆயிட்டோம். சரி வாங்க உங்களுக்கு திருவாரூர்ல ஃபேமஸ் ஆன ஆழித்தேரை உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் திருவாரூர்லயே ஃபேமஸ் ஆன ஆழித்தேரு. ஆசியாவிலே மிகப்பெரிய தேர் நம்ம திருவாரூர் தாங்க இருக்கு. இந்த தேரை இழுக்கிறது கிட்டத்தட்ட 15,000 மக்கள் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் தேரை இழுக்கவே முடியும். இந்த தேரோட வெயிட் பாத்தீங்கன்னா 300 டன்னா, ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 90 அடியாங்க. இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான தேர் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குது நமக்கு ரொம்ப பெருமை. இந்த தேரை இழுக்கிறது கயிறு பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்குன்னு. அதுக்கு அடுத்து அங்க இருந்து வந்து நமக்கு ஆரியும் கிளைண்ட்டையும் சேஃபா டிராப் பண்ணியாச்சு. அப்புறம் தான் நமக்கு ஒரு சாக்கு கொடுத்தாங்க அங்க பஸ் இல்லன்ட்டு. அப்புறம் அங்கேயே படுத்துட்டேன். சோ டாடா பை பை, டேக் கேர். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.